அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அன்றைய கிரக நிலைகள் ரிஷப ராசினருக்கும் 3இல் குரு, 4இல் கேது, 5இல் சந்திரன், 6ஆம் இடத்தில் தங்களுடைய சுக்கிரன் இருக்கிறார், ராசிநாதன் புதன் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 10இல் சனி, ராகு. ஆக புத சுக்கிர யோகம் உருவாகிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை தடங்கலான கல்யாண முயற்சிகள் கைகூடும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குரு வக்ரம் அடைகிறார் நவம்பர் 18ஆம் தேதி. இந்த வக்ர காலத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். திட்டமிடாமலேயே சில காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். பண தேவை உடனுக்குடன் தங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசியையே அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய யோகம். இது ஒரு பொன்னான நேரம். சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் உண்டாகிறது. உடன் பிறப்புகளுக்கு நன்மை. தாமதித்த திருமணம் தடையில்லாமல் நடைபெறும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவேன். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் அஸ்தமத்திற்கு 8ஆம் இடத்துக்கு வரும் நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் செலுத்துங்கள். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். வீடு பூமி வாங்கக்கூடிய நன்மைகள் உண்டாகும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வீர்கள். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை ஓரளவுதான் பரவாயில்லை. ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. கட்சிக்குள் தங்களை பற்றி சிலர் போல் சொல்லுவர். ஆகவே கட்சிக்குள் கவனமாக இருங்கள். யாரிடமும் தங்களை பற்றிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சரியில்லை. ஆகவே படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. விவசாயத்துறை பொறுத்தவரை தங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். போதிய விளைச்சல் உண்டாகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். மகசூல் நன்கு அதிகரிக்கும். வருமானம் பெருகும். பெண்களுக்கு மன கவலைகள் நீங்கி நிம்மதி பெறுவேன். குழந்தைகள் நன்றாக இருப்பர். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்களுக்கு எந்நேரம் குடும்பத்தை பற்றிய கவலைகளே இருக்கும். கன்னி பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே உயர் அதிகாரிகளிடம் பழகும்போது கவனமாக பழகுங்கள். யாரையும் எதிர்த்து பேசுதல் வேண்டாம். குடும்ப விஷயங்களை, தொழில் விஷயங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். தாங்கள் கோயிலுக்கு சென்றால் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ராகு பகவானுக்கான கடவுள் துர்கை. அடுத்து நவ கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.